கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியலை பார்த்த அதிமுக இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கேள்விக்குறின்னு விஜய் பேசுறாரு. அவர் சொல்றதுல எந்த தவறும் இல்லை. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாவினுடைய கொள்கை தான். அண்ணாவினுடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ, தமிழ்நாட்டுக்கு எது கொள்கைகளை தான் பயணிக்கிறீங்களா? நிச்சயமா அதில் தான் பயணிக்கிறோம். ஆனா வேற எந்த கட்சியும் திமுக உள்பட எந்த கட்சியும் மக்களை சந்திக்கின்ற நிலையில இல்லை. நான் முதலியே சொன்னேன், சீமான் அவர்கள் இந்த மக்களை சந்தித்த அளவு கூட அவர் சந்திக்கல. விஜய் வராருன்னா பார்க்க வருவாங்க, ஆனா வாக்காளர்கள் மாற மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. தாவேகாவுக்கு அதிமுக பாதுகாப்பாக இருந்தது சொல்றீங்களா? அதுதான் எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் காலையில போய் குரல் கொடுத்த பிறகுதான் போலீஸினுடைய அட்டென்ஷனை திரும்ப. இல்லைன்னா விஜய் குற்றவாளி தானே சொன்னாங்க. 19 பேரை வச்சுக்கிட்டு இந்திய அரசியல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கின சக்தி புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு பிறகு அந்த ஆட்சியில மறுபடியும் போய் ஒட்டிக்கிட்டது யாரு? தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்க கூட்டணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீ சவால் விட்டுக்கிட்டு அவன் செய்யலைன்னா அப்போ மறுபடியும் நீ ஜெயிச்சு மட்டும் என்ன செய்ய போற? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் குறித்து நம்மோடு விவாதிக்க வந்திருக்கிறார் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். இன்றைய தமிழக அரசியல் களம் ஒரு புது விதமான அரசியல் நோக்கி பயணிக்குது. ஏன்னா 4 முனை போட்டியா இன்னைக்கு பார்க்கலான்ற ஒரு கள சூழல் தான் இருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? 4 முனைன்றது ஓரளவுக்கு இன்னைக்கு தோற்றத்தில் அப்படி இருக்கலாம். ஆனால் போட்டின்னு வந்தால் களத்தில் இருமுனை தான் இருக்கும். தமிழ்நாட்டின் அரசியல் களை எப்போவுமே நீங்கள் எத்தனை அணிகள் போட்டியிட்டாலும் 3வது அணி கூட ஜெல்லாகிறது இல்லை. நேரடி போட்டி தான், நீயான அனாதன்ற களம்தான் தமிழ்நாட்டு அரசியல் களம். அதனால் இந்த முயற்சிகள் இப்போ இருக்கும். அது எல்லாருமே ஒரு முயற்சி செய்கிறது அல்லது கூட்டணியில் இடம் கிடைக்குமான்றதுக்காக போயிட்டு கடைசி நேரத்தில் மாறுறது, இது மாதிரிலாம் கூட்டணி அமைக்கிறது நீங்கள் பல நேரங்களில் பார்த்துறீங்க. எல்லா தேர்தலையும், போன தேர்தலில் கூட தேமுதிக 21 கூட தேமுதிக தினகரன் எல்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சாங்க. அதுக்கு முன்னாலேயும் ஒரு அணி, 3வது அணி அமைக்கப்பட்டது. அதனால் 3வது அணி 4வது இவர் சீமான் தொடர்ந்து தனித்து போட்டிடுறாரு. அதனால் எப்போவுமே 4வது அணி, இன்னும் 5வது அணி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அரசியலில் தேர்தல்னாவே ஒரு போட்டி தானே. அதனால் போட்டி ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான போட்டி தானே. அதான் நாங்கள் வரவேன். அது கரெக்டான நல்ல விஷயம்தான். ஆனால் இங்கே ஒரு கள சூழல் தமிழக அரசியலில் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியலை பார்த்த அதிமுக இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கேள்விக்குறின்னு விஜய் பேசுகிறாரு. விஜயோட அந்த மோதல், அதாவது திமுகவும் தமிழக அரசியல் களத்தில் திமுகவும் தாவேகவும் தான், வேறு எங்கேயும் யாரும் இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல பேசுகிறார். இல்லை, அவர் சொல்கிறதுல எந்த தவறும் இல்லை. எப்படி சொல்கிறீங்க அதை? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தல் களத்தில், இன்னும் சொல்லப்போனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று அறிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை சந்திக்கும், அவருடைய தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம், அவருடைய தலைமையில் தேர்தல் வியூகங்கள் வகுப்போம், எல்லாமே அவருடைய தலைமையில். இல்லை, உங்களை களத்திலே அவர் நான் சொல்கிறேங்க, எல்லாமே சொன்னார். சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக அறிமுகம் செய்தார். அதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அவர் அறிமுகம் செஞ்ச உடனே சரி, நம்ம முதலமைச்சர் வேட்பாளர், அதனால் நம்ம வெற்றி பெற்றுட்டோன்ற ஒரு எண்ணத்தோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அடுத்த நாளிலிருந்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் மக்களோடு இருக்கிறார். இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 173 சட்டமன்ற தொகுதிகளில் சுற்றுப்பயணம் செஞ்சு மக்களை சந்தித்து மக்கள் உணர்வுகளை உள்வாங்கி அவங்களுடைய பிரச்சனைகளுக்கு இவர் பதில் சொல்லி இந்த ஆட்சியால் ஏற்பட்ட பாதிப்புகள் அவங்க மக்கள் சொல்ல அதுக்கு நிவாரணத்தை அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி அதுக்கு நான் பல உதாரணங்கள் சொல்லுவேன். அது விவாதத்தை நகரத்திற்கும் தேவைப்பட்ட நான் சொல்கிறேன். அந்த நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி களத்தில் யாருமே இல்லை. மற்றவங்கெல்லாம் ஓரளவுக்கு செய்வாங்க. இவர் நாம் தமிழர் கட்சி சீமான் வேணா அவர் சில இடங்களில் அவர் இப்போ களத்தில் இருந்து பிரச்சாரம் பண்ணிடுறாரு. ஆனால் வேற எந்த கட்சியும், திமுக உள்பட எந்த கட்சியும் மக்களை சந்திக்கின்ற நிலையில் இல்லை. அவங்க சும்மா சமூக ஊடகங்களையும் அவங்க வியூக வகுப்பாளர்களையும் அவங்க கூட்டணி கட்சிகளையும் நம்பிட்டு இருக்காங்களே தவிர நேரடியாக மக்களை சந்திக்கின்ற கட்சி எதுன்னு சொல்லுங்க பாப்போம்.
173 தொகுதிகளில் இன்னைக்கு தேர்தல் 6 மாதம் இருக்கிறதுக்கு முன்னையே இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதிக்கு 25,000-30,000 வாக்காளர்களை சந்தித்த ஒரே தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த நிலையில் இன்னைக்கு களத்தில் நாங்கள் முழுமையாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் ஊடகங்கள்லாம் கூட இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் எடுத்துங்க, நாள்தோறும் எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் விவாதமே தவிர அதிமுகவில் வந்து அவன் போனானா இவன் வந்தானா, இங்கே நின்னாங்களா, அவங்க கூட்டணி வருவாங்களா, அவங்க சேர்ந்தாங்களா சேரலையா, இந்த விவாதம் நடக்குது. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளுகின்ற பொறுப்பில் இருக்கின்ற திமுகவை பற்றி எந்த விவாதமும் இல்லை. அவன் இந்த ஆட்சியினுடைய அவலங்களையோ அல்லது இந்த ஆட்சியினுடைய சிறப்புகளையோ பற்றி விவாதிக்க யாரும் தயாராக இல்லை. இன்னைக்கு பேசுபொருளாக இருப்பவர் இன்னைக்கு களத்தில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். இன்னைக்கு அவரை பற்றி பேசினாதான் மக்களே வந்து கவனிப்பாங்கன்ற நிலைக்கு வந்துடுச்சுன்னா அப்போ களம் எங்ககிட்ட தானே இருக்கு. உண்மையா தமிழக அரசியல் அப்படிதான் பயணிக்குது. நிச்சயமா அதுதான் நடக்குது. விஜயோட வார்த்தை, விஜயோட அந்த தாவே அதை சொல்லி முடிச்சிடறேன். இந்த நிலையில் தான் இருக்கு. இதனால எந்த நேரத்தில் தேர்தல் வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர்ன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இது வந்து இந்த சிந்தனை திமுகவினுடைய ஆட்சி வியூக வகுப்பாளர்களிலிருந்து உளவுத்துறையிலிருந்து எல்லாருமே ஏற்கனவே தந்த தகவல். அதனால் அவங்க மிரண்டு போயிருக்காங்க. அதனால் இப்போ வந்து அவங்க விஜய் என்ன நினைக்கிறாரு, அதிமுக ஆட்சி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், எதிர்கட்சியாக திமுக வந்துடக்கூடாது, உனக்கும் எனக்கும் போட்டின்னு அவர் நிற்கிறாரு. எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ போட்டி நீங்க சொன்னதை நான் தெளிவுபடுத்திடுறேன். இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் என்பதில் எந்த மாற்று சிந்தனையும் இல்லை. இன்னைக்கு இருக்கிற காலி இடம் அரசு ஊழியர்கள் சொன்னாங்கல்ல, ஸ்டாலின் வந்து எதிர்கட்சியாக இருந்தாதான் எங்களை கவனிப்பார், எங்களுடைய கோரிக்கை அவருக்கு தெரியும், அதனால் அவரை நாங்கள் எதிர்கட்சியாக்கி பார்க்குறோன்னு அவங்க இறங்கியிருக்காங்க. அதனால் அவங்க வந்து அவர் எதிர்கட்சியாக கூட விட மாட்டேன்னு சொல்லி விஜய் இறங்குறாரு. நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரியே வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் இங்கே ஒரு விஜய் அப்படின்ற ஒரு பிம்பம் இங்கே நிற்குது சார். நீங்கள் விஜய்ன்ற அந்த பிம்பத்தை வந்து ஒரு இல்லை கிடையாது, விளையாட்டுல கிடையாது அப்படின்ற பயணிக்கிறீங்க. இல்லை விளையாட்டில் கிடையாது. இல்லை நான் சொல்லிடுறேன், விளையாட்டில் கிடையாதுன்னு சொல்ல. விளையாட்டில் யார் வேணா விளையாடலாம். நீங்கள் சொன்ன மாதிரி 4 போட்டி 5 போட்டி வரலாம். நான் என்ன சொல்கிற வர, நீங்கள் நான் முதலியே சொன்னேன், சீமான் அவர்கள் இந்த மக்களை சந்தித்த அளவுக்கு கூட அவர் சந்திக்கலை. நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் வந்து விழிப்புணர்ச்சி உள்ள அரசியல். இந்திய அரசியலே தமிழ்நாட்டு வாக்காளர்கள் வந்து தெளிவானவங்க. நான் முடிச்சிடுறேன், தெளிவானவங்க. அதனால் இவங்களை வந்து ஏமாத்திட்டு எல்லாத்தையும் ரசிப்பாங்க. ஆனால் அவங்க ரசிக்கிறாங்கன்றதுனால அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு விஜய் வந்து ஒரு சிறந்த நடிகர், இன்றைக்கும் மார்க்கெட் உள்ள நடிகர், அதில் வந்து மாற்று சிந்தனையே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட நடிகரை பார்க்கறதுக்கு எல்லாரும் வருவாங்க. இன்றைக்கி நயன்தாரா ஒரு நகைக்கடை திறக்கிறாங்கன்னா எல்லாரும் வந்து பார்க்கறதுக்கு கூட்டம் திரளும், ரோடு ஸ்தம்பிச்சு போவோம். ஆனால் எத்தனை பேர் நகை வாங்குவாங்க? நகைக்கடையை நயன்தாரா திறந்து வச்சாங்கன்னு போய் நகை வாங்குவாங்களா? அது மாதிரி தான் விஜய் வராருன்னா பார்க்க வருவாங்க. ஆனால் வாக்காளர்கள் மாற மாட்டாங்க, வாக்களிக்க மாட்டாங்க. வாக்களிக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய தகுதியை பார்த்து, அந்த கட்சியினுடைய அனுபவத்தை பார்த்து, அந்த கட்சியினுடைய கொள்கையை பார்த்து, அந்த கட்சியினுடைய திட்டங்களை பார்த்து வாக்களிப்பாங்க. அதனால எங்களுக்கு அந்த பயமே இல்லை. அவங்க பயமே இல்லைன்றீங்க. திமுக தமிழக அரசியலில் திமுகவும் அதிமுகவும் தான் போட்டி, அது எல்லாருக்கும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த கலர் 2026 கலர் நிலவரம், விஜய் வந்து விஜயோட மேடையில் சரி, அரசியல் மேடையில் சரி, அதிமுக பற்றி ஒரு துள்ளி வார்த்தை கூட பேசலை. நான் முடிச்சிடறேன், என்னோட கேள்வி முடித்துறேன். ஆனால் இங்கே அதிமுக வழி நடத்துகிற எடப்பாடி அவர்கள் விஜயை வழி மீது விழி வைத்து காத்திருக்காரு. வாங்க வாங்க ஆட்சி அமைப்போம் வாங்க. அப்போ அந்த வார்த்தை விஜய் வந்தால்தான் உங்களோட வெற்றியோட அந்த ரகசியம் இருக்கா? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. நாங்கள் வந்து வழி மேலே விடி வச்சு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி அவர்கள் சிக்னல் காட்டுச்சுன்னு சொன்னார். அதுதான் சொன்னேன், சிக்னல் கிடைச்சிருச்சு, அதுதாங்க வாங்க. சிக்னல் கிடைச்சதுன்னு சொன்னது உண்மை. சிக்னல்ன்றது அந்த பிள்ளையார் சுடி போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. பிள்ளையார் சுடி யார் போட்டாங்க? தொண்டர்கள் போட்டாங்க. ஏன் போட்டாங்க? கரூரில் 41 உயிர் பலி கொண்ட போது அவர்கள் மரண வேதனையில் இருக்கும்போது இவர் வந்து களத்திலிருந்து ஓடிட்டார்.
அப்போது அந்த நேரத்தில் அந்த களத்தை செந்தில் பாலாஜி கையில் எடுத்துட்டு அந்த தாவேகா தொண்டர்களை வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் போக சொல்ல தாவேகா தொண்டர்கள் அவர் அந்த என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்க முடியாத சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் களத்துக்கு போய் அவங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ இவர் போய் களத்தில் நின்று அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தாரு. இவங்களை வச்சுதான் அவங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சாங்க. தாவேகாவுக்கு அதிமுக பாதுகாப்பாக இருந்தது சொல்றீங்களா? அதுதான் எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி பழனிசாமி அடுத்த நாள் காலையில போய் குரல் கொடுத்த பிறகுதான் போலீஸினுடைய அட்டென்ஷனை திரும்புது. இல்லைன்னா விஜய் குற்றவாளி தானே சொன்னாங்க. விஜய் தான் வந்து இதுக்கு காரணம், இந்த 41 இறப்புக்கு காரணம் விஜய்னு ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டது. அந்த பிம்பத்தை முறியடிப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அது எடப்பாடி பழனிசாமி போய் களத்தில் நின்னதுக்கு பிறகுதான் மாற்றம் வந்தது. உதவி செஞ்சீங்க. உதவி இல்லை, அது மனிதாபிமானம். ஏன்னா திமுகவினுடைய அடக்குமுறைகளை நாங்கள் சந்திச்சு வந்தவங்க. அதனால அவங்க என்ன வியூகம் வைப்பாங்க, என்ன சூழ்ச்சி செய்வாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால இவங்க வந்து அரசியல் தெளிவில்லாம போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால நாங்கள் காப்பாற்ற வேண்டிய கடமை இருந்தது, அதை செஞ்சோம். அதுவும் மனிதாபிமான அடிப்படையில் ஒரு பொதுமக்கள் அப்பாவி மக்கள் இன்னைக்கு உயிர் பறிபோகுதுன்னா அதை யாரும் பார்த்துக்கிட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதனால நாங்கள் களத்தில் நின்று அதை செஞ்சோம். அதை செஞ்ச பிறகு நீங்கள் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அந்த வகையில் ஒரு மாதம் வரைக்கும் விஜய் கட்சியோ விஜயோ அல்லது அவருடைய நிர்வாகிகளோ யாரும் எட்டி பார்க்கல. அந்த சம்பவம் பற்றி எந்த கருத்தும் சொல்லலை. ஆனால் அது வரைக்கும் அதிமுக தான் அவங்கள அரவணைச்சது. அதனுடைய விளைவு அந்த தொண்டர்கள் நம்மை பாதுகாத்த இந்த கட்சியோட நம்ம கூட்டணியில் இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு. நம்முடைய தலைவர்களுக்கு அரசியல் தெளிவில்லை, அவங்க வந்து ஆபத்து நேரத்தில் ஓடி போகிற ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ அதிமுக கூட்டணியில் இணைஞ்சோம்னா இவங்க நம்மளை அரவணைப்பாங்க, பாதுகாப்பாங்கன்னு சொல்லி அவங்க தன்னெடுத்தியாக கொடி எடுத்துக்கிட்டு அதிமுக கூட்டங்களுக்கு, அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிற இடத்துல வந்து எடப்பாடியார் வாழ்கன்னு அவங்க குரல் கொடுத்தாங்க. அதை தான் எங்களுக்கு தொண்டர்கள் ஒரு தன்னெடுத்தியாக வந்திருக்காங்க. அது ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காங்க. இது ஒரு நாளைக்கு நல்லதாக நடக்கும்னு சொன்னோம். அதை நாங்கள் வந்து எங்களுக்கு வர ஆதரவை நாங்கள் வேணாம்னு சொல்லக்கூடாதுல்ல. அது ரெண்டாவது, எங்களை பொறுத்தவரை திமுக எதிர்ப்பு ஓட்டு சிதறாமல் அதிமுகவுக்கு வரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அந்த வகையில் திமுகவை பலகீனப்படுத்துறதுக்கு நாங்கள் எந்த வழி கிடைக்குதோ அதை பயன்படுத்த செய்வோம். அதுதான் செஞ்சோம். சிறப்பு. தொண்டர்கள் வந்து அதிமுகவோடு இணையணும்னு தாவேகா தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. அதே ஆசையை விஜயும் படுறாரு. அதாவது நமக்கு வந்து ஒரு சேஃப்கார்டு, இன்னைக்கு அதிமுகவோட இந்த தேர்தலில் பயணித்தா நம்மளோட கட்சியும் சரி அவரும் சரி வளர்ச்சி அடைவார்னு அவரும் நினைக்கிறாரா? இல்லைங்க, நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர். நீங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய கருத்துக்களை கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன். நீங்கள் விஜய் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு, அவங்க வியூக வகுப்பாளர்களே ஒரு 5 பேர் இருக்காங்க. 5 பேர் 5 கட்சியோட பேசிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நான் கருத்து சொல்லணும்னா என்ன கருத்தம்? அவங்க அடுத்த நிலை தலைவர்களே ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொருத்தர் பேசுறாங்கன்னு இந்த ஊடகங்கள்ல செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கு அவங்க காங்கிரஸ். எங்களுடைய எதிர்பார்ப்பு திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை ஒருங்கிணைக்கணுன்றதுல நாங்கள் உறுதியா இருக்கிறோம். அந்த ஓட்டுகள் திமுகவை பலகீனப்படுத்துமானால் நாங்கள் ஏற்பதற்கு தயாரா இருக்கிறோம். அதுதானே தவிர, ஆனால் எந்த நிலையிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையோடு தனித்த ஆட்சி தான் அமைக்கும். இதுல எந்த நிலையிலும் புரட்சி தலைவி அம்மா ஆட்சியை தான் அமைப்போம். அதுல எந்த நிலையிலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அது எந்த கட்சியாக வந்தாலும் அதை வந்து நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து அமைச்சரவை தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்போம். விஜயோட கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்ற வார்த்தையை பயணிச்சிங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். அப்போ இந்த கேள்வி கண்டிப்பாக ஆவடிக்குமார் அவர்கள் நீங்கள் தான் சரியான ஆள் கேள்வி. விஜய்க்கு கொள்கை, அதாவது தாவேகாவுக்கு கொள்கை என்னன்னு இல்லாத ஒரு பயணம் பண்ணுறாங்க. அதிமுகவோட கொள்கை என்ன? இங்கே பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கைகள்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை என்பது 67 தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் வந்து ஆண்டாண்டு காலம் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம், நாங்கள் தான் ஆள பிறந்தவர்கள், கார் உள்ளளவும் கடல் நீள் உள்ளளவும் காங்கிரஸ் தான் ஆளும் சொல்கிற இருமாப்பில் இருந்த காங்கிரஸை வேரடி மண்ணோடு வெற்றி வீழ்த்தியவர் அண்ணா. அண்ணாவினுடைய கொள்கைகள் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 72 அக்டோபர் 17 இந்த கட்சியை ஆரம்பிக்க சொன்ன வார்த்தை. அண்ணாவினுடைய கொள்கைகளுக்கு எதிராக கருணாநிதி இருக்கிறார். கருணாநிதியுடைய ஆட்சியில் அண்ணாவினுடைய கொள்கைகள் திட்டங்கள் இன்றைக்கு மறைக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. இதிலிருந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அண்ணாவின் பெயரை வைத்து இந்த கட்சியை ஆரம்பிக்கிறேன். கொடியில் அண்ணா, பெயரில் அண்ணா, செயலில் அண்ணா. அண்ணாவினுடைய கொள்கை தான் அண்ணா. அதுதான் அண்ணாயிசன் அவர் சொன்னார்.
இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கொள்கை. நீங்கள் இன்னைக்கு திராவிட மாடல் கொள்கைன்னு சொல்லி திமுக சொல்லுது. நாங்கள் வந்து அதில் கூட வந்து அண்ணாவின் கொள்கை வேற, அவங்க திமுக சொல்கிற திராவிட மாடல் கொள்கை வேற. இன்னும் சொல்ல போனால் பெரியாருடைய கொள்கையை கூட அண்ணா ஏற்றுக்கிட்டது இல்லை. பெரியாருடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டு இருந்தாருன்னா பெரியார் வந்து தேர்தல் அரசியல் ஈடுபட வேண்டாம்னு சொன்னார். அண்ணா அதை ஏற்றுக்கலையே. பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு கடவுள் மறுப்பாளர். அண்ணா ஒன்றே கடவுள் ஒருவனே தேவன்னாரு. அதனால பெரியார் கொள்கை வேற, அண்ணாவினுடைய கொள்கை வேற. 67 ஆட்சிக்கு வர சொல்ல 67 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அதிகமாக விமர்சித்து பேசியவர் பெரியார். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாவினுடைய கொள்கை தான். அண்ணாவினுடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ, தமிழ்நாட்டுக்கு எது கொள்கைகளை தான் பயணிக்கிறீங்களா? நிச்சயமா அதில் தான் பயணிக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு எந்த நிலையிலும் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வந்தால் நாங்கள் போர்க்குரல் எழுப்புவோம். தமிழ்நாட்டுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவங்க காலடியில் விழுந்து அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம். இன்னைக்கு உங்களோட கூட்டணி ஒரு தேசிய மதவாத கூட்டணியா இருக்கு. அது எப்படி தமிழ்நாட்டுக்கு ஆதரவா நல்லதா அது செய்யும்னு நினைக்கிறீங்க? நீங்க எது மதவாத கூட்டணின்னு சொல்றீங்க? என்டிஏ கூட்டணி, பாஜகவை சேர்ந்த என்டிஏ கூட்டணி நீங்க அங்கம் வகிக்கிறீங்க. நீங்க அதே என்டிஏ கூட்டணி ஆட்சி வர்றதுக்கு நாங்க காரணம் இல்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க ஆதரிச்சு அவங்கள வந்து ஆட்சிக்கு வர வைக்கல. ஆனா இப்போ இந்தியாவை ஆளுகின்ற ஒரு கட்சி அல்லது ஆட்சி தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்தணுமா வேண்டாமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஆட்சியில் இருக்க மத்திய அரசு மாநில அரசு இணக்கமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ, கடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தோம். மத்திய அரசினுடைய நிதி 60%, தமிழ்நாட்டினுடைய நிதி 40%. அண்ணாவோட கொள்கையில பயணிக்கிறீங்க, ஆனா அம்மையார் ஜெயலலிதாவோட கொள்கையை பயணிக்கலையா நீங்க? எங்க அண்ணாவினுடைய கொள்கைன்னு நான் சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். இருங்க நீங்க அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு போனாரு. உங்களுக்கு ஏன்னா உங்க மூத்த தமிழ் பற்றாளர் உங்களுக்கு தெரியும். அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு போனாரு. அப்போது வந்து காங்கிரஸை விமர்சித்து காங்கிரஸை வந்து வீழ்த்திட்டு தான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் அவர் போய் மத்திய அரசினுடைய கொள்கை என்னன்னு கேட்டுட்டு மத்திய அரசுக்கு இணக்கமாக தான் வெளிநாட்டில் போய் பேசினார். ஞாபகம் இருக்கா? சரி. அதனால் அதுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருந்தால் தேர்தலில் போட்டியிடுறது, சவால் விடுறது, சந்திக்கிறது, மோதுறது வேற. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களுக்கு நல்லது எதுவோ அது செய்யணும், தமிழ்நாட்டுக்கு எது தேவையோ அது செய்யணும். அதை அரசியல் பகையின் காரணமாக மத்திய அரசோடு மோதி தமிழ்நாட்டுக்கு வர நன்மையை கெடுத்துடக்கூடாது. அதுதான் அதிமுகவின் கொள்கை, அண்ணாவினுடைய கொள்கை. அதுதான் செஞ்சார். அவர் எப்பவுமே வந்து வெளிநாட்டுக்கு போக சொல்ல இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை ஒட்டி தான் அவருடைய கருத்தும் தெரிவிச்சிருப்பார். நீங்கள் அவருடைய புத்தகங்களை படித்தா தெரியும். அண்ணாவோட வழியில பயணிக்கிற நீங்க அம்மையாரோட அந்த வார்த்தையை நீங்க மீறி செயல்படுறீங்களோ? என்னன்னா பாஜக கூட பயணம் செஞ்ச அவங்க ஒரு காலகட்டத்தில் ஒட்டுமுறையில் உறவும் இல்லை. இனி அதிமுக எந்த காலகட்டத்திலும் பாஜகவோடு பயணிக்காது அப்படின்ற ஒரு வார்த்தையை முன் வச்சாங்க. அதை நீங்க மறந்துட்டீங்களோ? இல்லை, நாங்கள் மறக்கலை. நீங்கள் ஒட்டும் இல்லை, உறவு இல்லை, கூடா நட்பு கேடாய் முடியும் சொன்னதெல்லாம் கருணாநிதி. அது காங்கிரஸ் வந்து துப்பாக்கி முனையில் 64 சொல்லியா நான் சொல்கிறேன் 64 சீட்டு வாங்கினது. அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பல நேரங்களில் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிச்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு அரசியலில் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்துவதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். வாஜ்பாய் அமைச்சரவை உருவாகிறதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோடு தான் 19 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டணியில் திமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 19 இடங்கள், பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 இடம், பாரதிய ஜனதா கட்சி 4 இடம் தமிழ்நாட்டில் கிடைச்சி தான் ஆட்சி அமைச்சோம். அந்த நிலையில் இன்னும் சொல்ல போனால் 98ன்னு நினைக்கிறேன், 98 தேர்தலில் இந்த எல்லா கட்சியும் சேர்த்து தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிடைப்பதற்கு அமைச்ச கூட்டணி அதிமுக கூட்டணி. ஆனால் அதே கூட்டணி தமிழ்நாட்டில் காவிரி பிரச்சனையில் அவங்க வந்து ஒரு ஆணையம் உருவாக்க சொல்ல அது நதிநீர் ஆணையத்தினுடைய கருத்துக்களை செயல்படுத்துகின்ற வலிமை இல்லாத ஒரு கண்துடைப்பு ஆணையம் அமைச்சப்போ நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். அப்போ கருணாநிதி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அதை வந்து அவங்க ஆதரித்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தாங்க. சொல்லி பார்த்தாங்க, கிடைக்கல. உடனே 19 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுட்டு வாஜ்பாய் ஆட்சியை இறக்கிட்டு வந்தோம். இறக்கி காட்டினாங்க. ஒரு 19 பேரை வச்சுக்கிட்டு இந்திய அரசியலில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கின சக்தி புரட்சி தலைவி அம்மா. அதுக்கு பிறகு அந்த ஆட்சியில் மறுபடியும் போய் ஒட்டிக்கிட்டது யாரு?
நீங்கள் உண்மையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நாங்கள் வெளியே வந்தோம். நீங்கள் மதவாத சக்தினா ஏன் போய் சேர்ந்தீங்க? ஆக இன்னும் கேட்டால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அதிகமாக விமர்சிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? மத்திய அரசு கூட இணங்கி நான் சொல்றதுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்களை இணங்கி தான் பெறணும்னு இணங்கி தான் சொன்னீங்க. நீங்க எந்த ஆட்சியா இருந்தாலும் நீங்க மத்திய அரசோடு இணக்கம் இல்லாமல் மாநில அரசு எப்படி தேர்ந்தெடுக்கப்படுதோ அது போல மத்திய அரசும் தேர்ந்தெடுக்கப்படுது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற வாக்காளர்கள் இந்திய அரசை நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா அதுக்குரிய பலம் நமக்கு இல்லை. ஆனால் இந்திய அரசு யாராக இருந்தாலும் அவங்களோட இணக்கமாக இருந்தால் தான் பலனை பெற முடியும். அது நம்மளுடைய அரசியல் சூழ்நிலை, நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது. அதனால் நம்ம வந்து எதிர்த்தே இருந்தோம்னா தமிழ்நாட்டுக்கு வர பலன்கள் மறுக்கப்படுது இல்லை. இப்போ நீங்கள் உங்களுக்கும் எனக்கும் தனிப்பட்ட விரோதம் இருக்கலாங்க. ஆனால் நான் ஒரு முதலமைச்சராக இருக்க சொல்ல நான் வந்து உங்கள் மேலே இருக்கிற பகையினால் எனக்கு வாக்களித்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? நீங்கள் அரசியல் சட்ட கடமையை நீங்கள் செய்யணும். ஒரு மத்திய அரசினுடைய உதவி இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் அனுமதி இல்லாமல் தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் வளமிக்க மாநிலமாக உருவாக்க முடியும்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நம்ம மதிக்கணும்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 2 அரசுகளும் சேர்ந்து தானே ஒரு காரியத்தை செய்ய கடமைப்பட்டவர்கள். அவங்க ஒன்றும் சலுகைன்னு கூட செய்யல. அவங்க கடமையை நீ செய்யணும்னா கூட நாம் வந்து அவங்கக்கிட்ட அணுகுனா தானே அவங்க அதை பெற முடியும். அவங்க மறுக்கிறாங்கன்னு நல்லா தெரியும். அவங்ககிட்ட நீ வந்து சவால் விட்டுக்கிட்டு இருந்தால் அவன் விட்டு போகிறான். அதனால் பாதிப்பு நம்முடைய மக்களுக்கு தானே. நம்முடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சி தடைப்படுது இல்லை. நமக்கு வர வேண்டிய நியாயமான சலுகைகள் கிடைக்காம போகுதுன்னா அதுக்கு நம்முடைய அரசியல் எப்படி வேணா நம்ம பண்ணலாம். ஆனால் அரசியலுக்காக வாக்களித்த மக்களை உன்னுடைய அரசியல் சட்ட கடமையை நீ செய்யாமல் இருக்கிறது தானே பொருள். அப்போது நீங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களாக இருந்தாலும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருந்தாலும், பிறந்த அண்ணா அவர்களாக இருந்தாலும் மத்திய அரசோடு இணக்கமாக தான் இருந்தாங்க. அவங்க தேர்தலில் வந்து ஏற்றி நின்றுப்பாங்க, தேர்தலில் வந்து போட்டி எடுப்பாங்க, சவால் விட்டுருப்பாங்க. அது வேறு, அது தேர்தல் களம் வேறு. தேர்தலேருந்து வெற்றி பெற்ற உடனே தன்னை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு எது தேவையோ அதை செய்ய வேண்டிய கடமையை அவங்க சரியாக செஞ்சுருக்காங்க. ஆனால் அந்த கடமையை மறுக்கிறத புரியாமல் இவங்க நான் சவால் விட்டேன் வீராதி வீர் ரோட்டில். இப்போது சீமான் வந்து சவால் விடுறாருன்னா நியாயம். அவர் எந்த பதவியிலும் இல்லை, எந்த அமைப்புக்கும் அவர் கட்டுப்பட்டவர் இல்லை. அவர் வந்து தன்னிச்சையான கட்சி நடத்துகிறாரு. முதலமைச்சர் சவால் விட்டால் என்ன அர்த்தம்? இங்கே மத்திய அரசை பார்த்து முதலமைச்சர் சவால் விட்டால் உங்ககிட்ட வந்து மாநில அரசினுடைய ஆட்சி உரிமை தந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 39 நாடாளுமன்ற உறுப்பினரும் உங்கள் கூட்டணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீ சவால் விட்டுக்கிட்டு அவன் செய்யலைன்னா அப்போ மறுபடியும் நீ ஜெயிச்சு மட்டும் என்ன செய்ய போகிற? இந்த கேள்வி வருமா வராத? அதுதான் நான் கேட்குறேன். அதிமுக செய்கிறாங்க, திமுக செய்ய மாட்டேன்றாங்களா? அதிமுக திமுகன்ற பிரச்சனை இல்லைங்க. தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு செய்ய முடியலன்னா அதுக்கு என்ன காரணம்? அரசு தன்னுடைய கடமையை செய்யணும். நீங்கள் சொன்ன வாக்குறுதி 525 வாக்குறுதி கொடுக்குறீங்க. அந்த 525 வாக்குறுதி ஏன் செய்யலைன்னா மத்திய அரசு செய்யலன்னு ஒரு காரணம் சொல்கிறீங்க. ஏன் இந்த இதை அமுல்படுத்த முடியலன்னா கவர்னர் கையெழுத்து போடலன்றீங்க. இதை சொல்கிறதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா, ஒரு ஆட்சி தேவையா? கவர்னர் கையெழுத்து தானே போட மாட்டேன்றாரு. ஏங்க அதை வாங்குற துப்பு இல்லைன்னா நீங்கள் ஏன் ஆட்சிக்கு வரீங்க? நன்றி. நன்றி.